அஞ்சிலே பிஞ்சிலே வஞ்சியரேனிதம் கொஞ்சி விளையாடும் வஞ்சியரே நெஞ்சிலே ருத்திரன் சூழிருப்பானவன் நேருடனாமடி வாலை பெண்ணே கொங்கண சித்தர். நானே அத பத்தி உன்கிட்ட கேட்கலாம் தான் இருந்தேன். எனக்கும் அப்பா பார்க்கணும் போல இருக்கு. நான் வந்து கேட்டா அப்பா என்ன நடந்ததுன்னு சொல்வாங்கல்ல. நல்லதுப்பா, பிருந்தாவை கூட்டிக்கிட்டு நீ போயிட்டு வா. ஈஸ்வரனோட அருளால அவளுக்கு முழு நினைவு திரும்பட்டும். பதிலுக்கான ஊற்றே கேள்விகள்ல தான் இருக்கு கண்ணன். அதெல்லாம் தெளிவுபடுத்திக்கத்தான் நான் ஒரு ஆராய்ச்சியாளராகவே ஆனேன். ராமன் நான் நிரபராதின்னு வெளியில வந்துட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இத்தனை நாளா அந்த குடும்பம் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் சீக்கிரமா வரணும். யக்ஷினி அளவுக்கு சக்தி வாய்ந்த தேவதையா? அதைவிட 10 மடங்கு சக்தி வாய்ந்தவள். அப்படின்னா நீங்க முன்னாடியே ராஜமோகினியை வசப்படுத்தி இருக்கலாமே. இல்லடா, என்னுடைய பரம்பரை முன்னோர்கள் யக்ஷினியையே கொண்டாடி வந்து விட்டார்கள். அதனால் ஞானும் யக்ஷினி தேவியையே என் வழித்துணையாக்கினேன். ஆனால் சித்தர்கள் யக்ஷினியை கட்டுப்படுத்துவார்கள் என்று நான் நினைக்கவே இல்லை. ராஜமோகினியை வசப்படுத்துவதுதான் என்னுடைய அடுத்த வேலை. ஆனால் ராஜமோகினியை வசீகரிப்பது அவ்வளவு சுலபமில்லை. ஒரு முறை வேண்டி மந்திரம் ஜெபிச்சாலே யக்ஷினி பிரசன்னமாயிடுவா. ஆனா ராஜமோகினி அப்படி இல்லை. 7 திவசம் வேண்டணும். அப்பதான் 7ஆம் நாள் தோற்றம் தருவா. நாம் செய்யும் பூஜையில் சிறு குறை இருந்தாலும் நாம முதல்ல இருந்து பூஜை தொடங்க வேண்டும். ராஜமோகினி தூய்மையின் வெண்மையின் அம்சம். அவளுக்கு மல்லிகை பூ என்றால் அவ்வளவு இஷ்டம். அவள் பிரசன்னமாகும் அறிகுறியை மல்லிகை வாசனை மூலமாகவும் கொலுசு சத்தத்தின் மூலமாகவும் தெரிந்து கொள்ளலாம். இன்று தேவதைகளை பூஜிக்க ஏற்ற நாள். இன்றே பூஜையை தொடங்க போகிறேன். நானா, நீ இப்போதே சென்று பூஜைக்கான ஏற்பாட்டை செய். சரி ஆசானே. ஹலோ அமீர் சார். இளங்கோ, ராணி சொல்றதுலாம் உண்மையா? ஆமா சார். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு உனக்கு கூட தோணலையா? இல்லை சார், திடீர்னு ராணி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. உடனே போக வேண்டியதாயிடுச்சு. ஆனால் அங்கே போய் சுட போகிற நேரத்தை பார்த்து ஒரு காக்கா வந்து என்னை கொத்த, அங்கே இருக்க தேனீக்கள் கூட்டம் என்னை துரத்த, மலை சரிவிலேருந்து உருண்டு விழுந்து பலமாக அடிபட்டு ஒரு நாள் பூரா அங்கே கிடந்தேன் சார். ஓ சரி சரி, இதை பற்றி நான் அப்புறம் உங்ககிட்ட பேசுகிறேன். சரிங்க சார். ராணி, நான் உங்ககிட்ட உதவிக்கு காளி தானே கூப்பிட்டு சொன்னேன். எதுக்காக நீ இளங்கோவை கூப்பிட்ட? ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சது. சென்னையில இருக்கிற இவர்கிட்ட சொல்லி இவர் வந்து செய்யறதுக்குள்ள கோயிலுக்கு போனவங்க திரும்ப வந்துருவாங்க. அதனாலதான் அந்த பகுதியிலே இருக்கிற இளங்கோவை கூப்பிட்டேன். ஏன், இளங்கோவும் நம்ம ஏக்கத்தை சேர்ந்தவன் தானே. இது என்னோட பர்சனல் விஷயம், ஊருக்கெல்லாம் தெரியணுமா? எனக்கு பிருந்தாவை கொல்லணும். கிடைச்ச அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். இந்த தடவை மிஸ் ஆயிடுச்சு. அதான் இளங்கோட்ட கிராஸ் செக் பண்ணிட்டீங்கல்ல. அவங்கள சித்தர்களோட சக்தி காப்பாத்துதுன்னு இப்பவாது ஒத்துக்கிறீங்களா? ஒரு பக்கம் விக்ரமன் ஊரை ஆராய்ச்சி பண்றது மட்டும் இல்லாம ராமண்ணாவோட வக்கீல சந்திச்சு அவரோட கேஸ பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா பிருந்தா கிட்ட ஒரு முன்னேற்றம் தெரியறத நானே பார்த்தேன். ஜெயில அப்பாவை பாக்குறதுக்கு அக்காவும் தம்பி நாளைக்கு போக போறாங்க. நீங்க என்ன என்கொயரி பண்றதை விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சீங்கன்னா நல்லதுன்னு நினைக்கிறேன்.
ஏன்னா எந்த நேரம் வேணாலும் பிருந்தாவுக்கு முழு நினைவும் திரும்ப வாய்ப்பு இருக்கு. அப்படி அவளுக்கு நினைவு திரும்பினா என்ன ஆகும்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். பாத்தியா காளி, இவரை நான் மிரட்டினது போய் இப்ப இவ என்ன மிரட்டுறா? எல்லா பத்திரிகையிலுமே ராமண்ணா பத்தின செய்தி தான் இருக்கு. அவர் ஒரு தீவிரவாதி, 4 கொலைகளை செஞ்சவர், தூக்க தண்டனை கைதி. அப்படி இருந்தும் அவர் கருணை காட்ட காரணம் என்ன? இதுதான் டாபிக். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீக்லி மேகசின்ல ஒரு ஆர்டிக்கல் படிச்சேன். ஒரு கொலை குற்றவாளி ஆயுள் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான். அவன் கொலை செய்ததா சொல்லப்பட்டவன் திடீர்னு உயிரோடு வந்திருக்கான். அப்போ ஒரு அப்பாவி நிரபராதி இத்தனை காலமா தண்டனையை அனுபவிக்க போலீஸோட அலட்சியம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிக்கைக்காரங்க அந்த கேஸ தூசிய தட்டி அந்த அப்பாவிக்கு விடுதலை வாங்கி தந்தாங்க. இப்பவும் அப்படித்தான் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் ராமண்ணாவோட கேஸ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன துரும்பு கிடைச்சாலும் நான் செஞ்ச கொலையையும் பிருந்தாவை காட்டி ராமண்ணாவை பழியை ஏத்துக்க வச்சதையும் எனக்கும் நம்ம இயக்கத்துக்கும் உள்ள தொடர்பு பத்தியும் தெரிய வந்துடும். எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு, பிருந்தா சாகணும். காளி, ராணியால முடியல, இந்த பொறுப்பு நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நீ உடனே களத்துல இறங்கு, அவளை முடிச்சிரு. காளி, ராணியால முடியல, இந்த பொறுப்பு நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நீ உடனே களத்துல இறங்கு, அவளை முடிச்சிரு. ஓகே மிஸ்டர் காளி, என்னாலதான் இந்த அசைன்மெண்ட்டை சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியல. எனிவே கங்க்ராட்ஸ். தேவைன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். பட் 2 பேரும் ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க. அந்த ஊரை மட்டும் இல்ல, ராமண்ணா குடும்பத்தையும் அந்த சித்தர்கள் பாதுகாக்கிறாங்க. அவங்களோட மகிமைய சாதாரணமா எடை போட்டுறாதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்வேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். நான் வரேன். ईशान सर्व विद्यानाम ईश्वर सर्वभूतानाम ब्रह्माधिपतिर् ब्रह्मणोधिपतिर् ஹாய் பிச்சு, என்ன குருகுல, எப்படி இருக்கீங்க? நன்னா இருக்கேன்பா, நன்னா இருக்கேன். ஆச்சரியமா இருக்கே, என்ன இந்த பக்கம்? ஏன் நான் சாமி கும்பிட வரக்கூடாதா? ஓ, பேஷா வரலாமே. ஆனா நீங்க இந்த ஈசனையே ஜெயிக்க பிறந்தவர்னு சொல்லிக்கிறவராச்சே. பரவாயில்லையே, என்னை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. உங்க பேரைத்தான் கோயில் கல்வெட்டிலேயே பதிச்சிருக்குன்னு சொல்றாளே. நான் அதை பத்தி எல்லாம் கேர் பண்றதே இல்ல. எனக்கு இப்போ என்ன செய்யணும்னு தோணுதோ அதை செஞ்சு முடிக்கணும்னு நினைப்பேன், செஞ்சும் முடிப்பேன். அதான் கேக்குறேன்,
இவ்வளவு பேசுறவா கோயிலுக்கு வந்திருக்கேளேன்னு. உங்க பயம் எனக்கு புரியுது. பிரசிடென்ட் ஐயா கிட்ட நான் போட்ட சவால் உங்களை இத்தனை கேள்வி கேட்க வைக்குது. பயப்படாதீங்க, என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் சாமி கும்பிட வந்தேன்னு சொல்றதை விட சாமி கிட்ட ஒரு டீல் போட வந்ததா வச்சுக்கோங்களேன். நீங்க தீபாரதனை காட்டலாமே. नमस्तेस्तु विश्वेश्वराय महादेवाय त्र्यंबकाय त्रिपुरांतकाय त्रिकाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकंठाय मृत्युंजयाय सर्वेश्वराय श्रीमन्महादेवाय नमः. ₹100 500. ஓகே, நான் கோயிலை சுத்தி பாத்துக்கிறேன். ஓகே, பாய். பிச்சு, இங்க வா வா. அவர் எதுக்காக இங்க வந்திருக்காரோ? கோயிலை சுத்தி பாக்குறேன்னு போயிருக்கார். ஏதாவது முன் திட்டத்தோட வந்திருப்பாரோ? நீ என்ன பண்ற? பின்னாலேயே போய் பேச்சு கொடுத்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு வா. இல்லப்பா, வேண்டாம்ப்பா, நான் போகலப்பா. போடா, வேண்டாம்ப்பா. போடா போடா. ஈஸ்வரா, சார், என்ன தேடுறிய? என்ன தேடுறிய? என்ன உன் தோப்பனார் என்ன நோட்டை விட சொல்லி அனுப்பி விட்டாரா? இல்லையே. நான் ராஜ்துரை எல்லாம் கெட்ட பசங்க. உன் தோப்பனார் பார்த்தா திட்டுவாரு. அதனால்தான் எங்களை பார்த்து ஒதுங்கி ஒதுங்கி போன. இப்போ நீயா வந்திருக்க? அப்போ என்ன வாட்ச் பண்ண தானே வந்திருக்க? ரைட், உன்ன மாதிரி தான் நானும். நீ என்ன வாட்ச் பண்றனா, நான் இந்த கோயிலை வாட்ச் பண்ண வந்திருக்கேன். என்ன பாக்குற மேன்? பௌர்ணமி அன்னைக்கு கோயிலை சுத்தி காவல் போட்டுருவாங்க. சவால் விட்டுட்டேனே, காவலை மீறி உள்ள எப்படி வருதுன்னு பார்க்க வேண்டாமா? சோ நான் கோயில நோட்டம் போட தான் வந்திருக்கேன். போதுமா? சார், நீங்க பேசுறது கொஞ்சமாவது நியாயமா இருக்கா சார்? எல்லாரும் சொல்றாங்க, அப்ப கூட அடம் பிடிக்கிறீங்களே சார். உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன் சார். பெச்சோ, உன்னை விட எனக்கு ராஜ்துரைய ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? நல்லதோ கெட்டதோ எப்பவுமே அவன் என் கூட தான் இருக்கான். ஆனா நீ பாதியில விட்டுட்டு ஓடனவன். உன்ன மாதிரி ஸ்டெடி மைண்ட் இல்லாதவனுக்கு எதை பார்த்தாலும் பயம், செய்யும் பயம். நீங்கெல்லாம் எதையும் சாதிக்க மாட்டீங்க, ஆனா அடுத்தவங்களுக்கு நல்ல அட்வைஸ் கொடுப்பீங்க. உங்க பயத்தை எங்க மேல திணிப்பீங்க.
நீங்க தப்பு பண்ணீங்கன்னா அதுக்கு நான் காலத்துக்கும் உடந்தையா இருக்கணுமா? பேச்சோ, ஒருவேளை முதல் தடவை உத்தரவு கடிச்சு நான் சுகர் ஃபேக்டரி ஆரம்பிச்சிருந்தா அதுல உனக்கு ஒரு நல்ல போஸ்டிங் கொடுத்திருந்தா, நியாயம் தர்மம் அதெல்லாம் விட்டுட்டு வேலையை தூக்கி எறிஞ்சிருவியா என்ன? தப்பான வழியில வர பெனிஃபிட்ஸ் இனிக்கும், ஆனா தப்பான வழி மட்டும் கசக்குமா? எனக்கு வழி எப்படிப்பட்டதுன்னு முக்கியம் இல்ல, டார்கெட் மட்டும்தான் என்னோட குறிக்கோள். தப்பு சரின்றதெல்லாம் அப்பப்போ மாறிக்கிட்டு இருப்பீங்க. நம்ம எதன்னு புடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்குது? லைஃப் இஸ் ஷார்ட் மேன், வெரி ஷார்ட். யூ நோ, போயிட்டே இருக்க வேண்டியது தானே. என்ன தலை சுத்துதா? பேச்சு பேச்சா இருந்தாலும் நான் என் காரியத்துல கண்ணா இருப்பேன்ல. கோயில சுத்தி பார்த்துட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாத்தையும் பார்த்துட்டேன். பௌர்ணமி அன்னைக்கு நான் கோயிலுக்குள்ள வரப்போறது உறுதி. உன் தோப்பனார் கிட்ட சொல்லிடு, வேணும்னா பிரசிடென்ட் கிட்டயும் சொல்லிடு, எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஓகே பிச்சு, பாய், டேக் கேர். என்னடாச்சு? அது பௌர்ணமிக்கு எப்படி கோவிலுக்குள்ள வரலாம்னு நோட்டம் போட்டு தான் வந்தாராம். ஈஸ்வரா, அப்படின்னு தைரியமா உன்னிட்ட சொல்றாரு அவர். அப்படின்னா இதை உடனே பிரசிடென்ட் ஐயா கிட்ட சொல்லிடணும்டா. தாராளமா போய் சொல்லிக்கோங்கன்னு அவரே சொல்லிட்டு போறாரு. நாம என்னத்த போய் சொல்றது? அட ஈஸ்வரா. சிவாய். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ராமண்ணா, ஐயா. ரமணா, உங்களை பார்க்க உங்க பொண்ணும் பையனும் வந்திருக்காங்க. என் பொண்ணா? ஆமா, உங்க பொண்ணு தான். உங்களை பார்க்கத்தான் வந்திருக்காங்க. ஐயா, ஒரு நிமிஷம். ஈஸ்வரா, என் பொண்ணு என்னை பார்க்க வந்திருக்கான்னு சொன்னா அவ இதுக்கு முன்னாடி என்ன சொல்லி வச்சிருக்கான்னு தெரியலையே. என்னை பார்த்தது என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. அவளுக்கு எந்த பாதகமும் இல்லாம நீதான்ப்பா பார்த்துக்கணும். ஈஸ்வரா, போலாங்க ஐயா. வாங்க. அம்மாடி பிருந்தா,